ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் ஒரு குடும்பம் தேவனுடைய பார்வையில் அழகா இருக்கணும், இந்த சமுதாயத்தின் பார்வையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், சபையிலையும் கூட ஒரு குடும்பம் சாட்சியாக இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், தேவன் விரும்புகிற குடும்பமாக இருப்பதற்கு எதெல்லாம் தேவை, எதை தவிர்க்கணும், எதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்முடைய கேள்விகளுக்கு ப்ராக்டிக்கலாகவே அன்பு போதகர் பதிலை சொல்லிட்டே வராங்க. வாங்க மற்றொரு முக்கியமான கேள்விக்கான பதிலை பாஸ்டர் இடத்துல கேட்கலாம். பாஸ்டர், மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் எனக்குரியவர். ஒரு குறிப்பிட்ட நிலையில் யாராவது தன்னை விட அதிகமாக உரிமை பாராட்டுகிறார்கள். ஒருவேளை அவரை பெற்ற தாயாக இருக்கலாம், அல்லது சகோதரிகளாக இருக்கலாம், இன்லாஸாக இருக்கலாம். தன்னை விட அவர்கள் உரிமை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த பொசசிவ்னஸ்னாலேயே பிரச்சனை வருது. அதே மாதிரி கணவன்மார்கள் கூட, அதாவது பொசசிவாக இருக்கிற சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் அந்த அந்த டோஸ் ஓவராக போகும்போது அது பெரிய பிரச்சனையாகுது. இதனால நிறைய குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சமூகத்தில். ஏன் சபையிலேயே அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் தான் சொல்கிற இடத்துல தான் மனைவி உட்காரணுன்றான். காரணம் என்ன? டவுட்ஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே டவுட்ஸை பற்றி பார்த்துட்டோம். அவங்களுக்கு பிரச்சனைனா பொசசிவ்னஸ் தான் அவனுக்கு. இதுக்கான தீர்வு என்ன பாஸ்டர்? அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் சர்வ வல்லமுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ ஞானி, சகலத்தை உருவாக்கினவர். இந்த பூமியில் வந்தப்போ அவர் பொசசிவ்னஸ் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்னை விசுவாசிங்கன்னா நான் செய்கிற கிரியில செய்வீங்க, என்னை பார்க்க அதிகமாக செய்வீங்க. நீ நிறையா ஊழியர்கள் பிரகாசிக்க முடியாத காரணம் யாரோ ஒருத்தருடைய பொசசிவ்னஸ். அது நிறைய பேர் பிரகாசிக்க முடியாத காரணம் யாரோடைய பொசசிவ்னஸ். மற்றவங்க தங்களை விட அதிகமாக போகிறதோ இல்லாட்டி அது விரும்பாத ஒரு குணம் இருக்கலாம். அதே போல் கணவனுக்கும் மனசில் அந்த ஒரு எண்ணம், தான் எதை சொன்னாலும் எதை மனைவிட்ட எதிர்பார்த்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அவன் அந்த வட்டத்தை தாண்டவே கூடாது, கொஞ்சம் கூட தாண்டக்கூடாது. அவள் ஒரு இண்டிபெண்ட் லேடி. அவளுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது தன்னுடைய சுயத்தை பயன்படுத்த, ஒரு எல்லைக்குள்ள பயன்படுத்த அவருக்கு உரிமை இருக்குது. அப்படின்ற ஒரு சுயாதீனத்தை கத்த நம்ம கொடுத்த போல் சுயாதீனத்தை கொடுக்காத ஒரு தன்மை தான் இந்த ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது. உண்மையாக வேத வசனம் சொல்லுது, உன்னத பாட்டில், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இதை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு. கணவன் வேறு யாருக்கு சொந்தம் இல்லை, மனைவிக்கு தான் சொந்தம். மனைவி யாருக்கு சொந்தம் இல்லை, கணவனாக சொந்தம். ஆனால் கணவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். இன்னொருத்தர் நம்பணும், சம்பளம் வாங்குறதுக்கு வேலை செய்யணும். ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு என்ஜினியரை நம்பணும். ஒரு கார் வாங்கணுன்னா ஒரு கம்பெனியை நம்பணும். ஒரு பொருள் வாங்கணுன்னா கடையை நம்பணும். நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நாளும் இன்னொருத்தரை சார்ந்திராத வாழ்க்கை வாழ கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நம்மளை ஒருத்தர் சார்ந்திருக்கு தான் லைஃப். லிங்க்கு
அது நான் ஆண்டோட பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, எல்லாம் ஓகே. நான் ஒருத்தர் நம்பி பஸ்ஸில் ஏறுறேன், ஒருத்தர் நம்பி ஃப்ளைட்டில் ஏறுறேன், யாரோ ஒருத்தர் நான் நம்புகிறேன். அப்போ ஆண்டவர் வந்து அதை வச்சுருக்கிறார், நமக்குன்னு வச்சுருக்காரு. ஆண்டவர் ஏறி படகுல படுத்து தூங்கிட்டாரு இவன் இந்த சீஷலை நம்பி. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள மதிக்கிறார். அவங்கள போய் தன்னை மாதிரி ஊழியம் செய்ய அவங்கள அனுப்புகிறார். அப்போது இதை தாண்டி இதுதான் இப்படி இவங்க கூட பேசக்கூடாது, இவங்ககிட்ட ரொம்ப டைம் செலவு பண்ண. ஏன் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் உட்காந்து 4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க? எதுக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அக்கா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, தம்பி வீட்டுக்கு போகிறீங்க? இல்லாமல் நம்ம உருவாகலை. இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம உருவாகணும். அதே போல் கணவன் மனைவிட்ட எப்போ பார்த்தாலும் போய் அங்கே அது இருக்கக்கூடாது. அது நம்ம ஒரு குடும்பம்னு வந்துட்டால் குடும்பத்தை கட்டுறதில் 2 பேரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொருத்தர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. கண்டிப்பாக முடியாது. நம்ம வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை யாரோ ஒருத்தர் நமக்கு தேவை. அப்போது இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு மற்ற முழுசுமே எதையுமே நம்ம வந்து உதறி தள்ள முடியாது. எல்லாருமே நமக்கு தேவை. ஆனால் அதே சமயத்தில் கணவன் மனைவியுடைய உறவை தாண்டி எது போயிடக்கூடாது. கணவன் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அவன் வேதவசனம் அழக, அவர் என்னுடையவர், என்னுடையவள், உரிமை பாராட்டலாம். 2 பேரும் உரிமை பாராட்ட தப்பு இல்லை. நீங்கள் முழுக்க எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு தான் அப்படின்றது உரிமை பாராட்ட ரொம்ப அழகான ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். நீங்கள் எனக்கு தான் சொந்தம். கணவன் சொல்கிறேன், நீ எனக்கு தான். எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை காலம் போனாலும் நீ இல்லாமல் எனக்கு சந்தோஷம் உலகத்தில் யாரும் இல்லை, நீங்கள் இல்லாமல் எனக்கு உலக சந்தோஷம் யாரும் இல்லை அப்படின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆனால் இதெல்லாம் இந்த மற்ற சூழ்நிலையெல்லாம் பெற்றோர் நமக்கு தேவை, நமக்கு ஆறுதல் சொல்கிறவங்க நமக்கு தேவை, நமக்கு உதவி செய்கிறவங்க நமக்கு தேவை, கம்பெனி தேவை, வேலை தேவை, வியாபாரம் தேவை. எத்தனையோ பேரோட உலகத்தில் வாழ்ந்து தான் ஒரு குடும்பத்தை கட்டுறோம். இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அதனால் கணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் சுயாதீனம் உண்டு, மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் சுயாதீனம் உண்டு. எல்லாத்துலேயும் தலையை உள்ள விட்டுக்கூடாது. இப்போ ஒரு மனைவிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா மறுபடியும் அதில் நம்ம இன்வால்வ் அதில் போயிட்டு நான் சொன்ன சில கணவன்மாருங்க எல்லாத்துலேயுமே தலையிட்டுருப்பாங்க. இதையே எங்கே வச்ச, இதையே அங்கே பண்ண, இதையே அதை பண்ண. அப்போ அவங்களாலேயும் செய்ய முடியாது. ஆனால் அது செய்யவும் விட மாட்டாங்க. இதே இப்படி பண்ண, அதையே எப்படி பண்ண, இதையே அதை போட்டு அவங்கள போட்டு நச்சுன்ட்டு தொல்லை பண்ணிடும். அதே மாதிரி மனைவி என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்க, நீங்கள் லேட்டுன்னு வேலை லேட்டு, எதுக்கு இவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசி இது இப்படின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு சுயாதீனம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் 2 பேர்த்துக்குமே இருக்குது. அந்த 2 பேர்த்துக்குள்ளே 2த்துலேயுமே உள்ள நுழையக்கூடாது. அவங்கள விட்டுறணும், ஃப்ரீயாக விட்டுறணும். ஆனால் கண்காணிப்பாக இருக்கணும். ஓகே, தவறு செய்யாதபடி ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு அவங்க போயிடாதபடி அவங்க சிரமப்பட்டுறக்கூடாது. சிரமப்பட்டுற அதில் கண்காணிப்பாக இருக்கலாமே தவிர பொசசிவ்னஸ்ஸு நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 2 பேரும் மனம் விட்டு பேசணும். ஓகே, 2 பேர் உட்கார்ந்து கான்வர்சேஷன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இவர் வேலைக்கு போகிறாரு, ஒருத்தர் நல்லா பழகிறாரு, பேசுகிறாரு, அவங்க குடும்பத்தில் இன்வால்வ் ஆகுறாரு. இன்வால்வ் ஆகி தானே ஆகணும். நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் அது வீட்டில் வந்து சொல்லணும். ஓகே, இங்கே வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் தான் போய் தீர்த்து வச்சம்மா, இதை பேசுனேன், 2 பேர் பேசுனேன் அப்படி நீங்கள் வீட்டில் சொல்லும் பொழுது கிளியர். இப்போ மனைவி அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது அவளுக்குன்னு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு, அவளுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் அந்த அம்மா அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஓப்பனாக வீட்டில் வந்து சொல்லணும், எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அண்ணன் இப்படி கேட்டான், தங்கச்சி இப்படி கேட்டான், அப்பா இப்படி கேட்டாங்க, இதை நான் சொன்னேன், இதை செஞ்சேன். இல்லைன்னா திடீர்னு பணம் அவசரம் கேட்டாங்க, இவ்வளோ பணத்தை நான் கொடுத்தேன்.
இதை மறைச்சி ஒரு நாள் கனவை கண்டுபிடிச்சிட்டா வாழ்நாள் முழுசும் அவன் சந்தேகம் போகவே போகாது. வாழ்நாள் முழுசு அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் கொடுத்துருப்பாளோ எடுத்திருப்பாளோ, முதல்ல சொல்லல இனிமேல் சொல்லாமல் செஞ்சிருப்பா, அந்த என்ன இருக்கும். அதனால் அதை வந்து ஓப்பனாக ஒருவேளை சில ஆரம்பத்தில் மன சங்கடம் வரலாம், ஆனால் போக 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 அது சரியாயிடும். அது ஓப்பனாக சொல்லணும். இதை பேசுறது நம்ம வந்து ஓவர் பொசசிவ்னஸ், அதாவது எதோ சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தாது. ஓகே, ஃப்ளெக்சிபிளாக ரைட் அதை மாற்றிக்குவோம் அப்படின்றவங்களுக்கு தான் இது பொருந்தும். ஓகே, ஆமாம். சில பேர் அவ்வளோதான் ஸ்டபனா அப்படின்னு இந்த சிலை நிற்கும் பார்த்தீங்களா, மாதிரி அதே மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, மாற மாட்டாங்க. கர்த்தர் தான் மாற்றணும், தேவனால் மாற்ற முடியும். ஆண்டவர் எப்படி மாற்றணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பாதத்தில் விழும்பொழுது எந்த மனுஷனையும் ஆண்டவர் மாற்றுவார். எங்கள் சபையில் ஒரு மனுஷன் இருந்தார், ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி. அவர் குடியில் விழுந்துட்டார், அடிமையாயிட்டார். அதிகாரி ரோட்டில் விழுந்து கிடப்பார். குடிக்காமல் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மனைவியை போட்டு பிள்ளைகளை போட்டு அடி அடிப்பார். ஆனால் வரும்பொழுது பிள்ளைங்க ஓடி போய் வயல்காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒரு இளம் வயது பெண், அவ்வளோ துன்புறுத்தல். ஆனால் அந்த அம்மா அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுலையோ குறை வைக்கவே இல்லை, தூங்க வைக்கிறதுலையோ, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுலையோ குறை வைக்கவே இல்லை. 25 வருஷமாக அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இந்த மனுஷனை மாற்ற முடியாதுன்னு கூட வேலை செய்கிறவங்க, அவங்க நண்பர்கள், அவங்க அந்த கம்பெனி எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த ஆள் எப்படி செத்துருவான், ஒரு நாளைக்கு செத்துருவான்னு சொல்லி. 25 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மனம் மாறினார், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு சபையில் உதவி ஊழியக்காரராக மாறிட்டார். பிரைஸ் காட். அப்போ அந்த ஒரு மனுஷியுடைய அந்த டெஸ்டிமனில பொறுமையா இருந்து சாதிச்சு இன்னைக்கு முழு நேரம் ஊழியக்காரா இருக்கார். முடியும், அது முடியும். அப்போ அதை நம்ம அதை விட்டு கொடுத்தலும் இருக்கணும், ஜாக்கிரதையும் இருக்கணும், பொசசிவாக இருக்கணும். அந்த அளவை கடந்த அளவுக்கு மீறி நீங்கள் போயிடக்கூடாது. நீ என்னுடைய அது அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் நமக்குள்ள அது இருக்கணும். நீ என்னுடையவள், நான் உன்னுடையவள், அது இருக்கணும். அது அளவுக்கு மீறி போய் எல்லா எல்லைக்கும் போயிடக்கூடாது. நீ என்ன, நீ துவைக்கிறதுல ஒரு குறை, சமையல் செய்யறதுல ஒரு குறை, வேலைக்கு போகிறதுல ஒரு குறை, நண்பர்கிட்ட பழகிற ஒரு குறை, அதெல்லாம் பெரிய ரொம்ப கஷ்டம். வாழவே முடியாது, முழு நிம்மதியை கெடுத்துரும். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப அழகாக நீங்கள் இதை சொன்னீங்க. அது இந்த பொசசிவ்னஸ் வந்து எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்குது, அது எந்த அளவில் இருக்கணுன்றதை நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நேயர்களே, குடும்ப வாழ்க்கை சிறப்பதற்கு, நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு ப்ராக்டிக்கலாக நிறைய ஆலோசனைகளை பாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு வராங்க. மற்றொரு கேள்வியோடு பாஸ்டர் மறுபடியும் சந்திக்க போகிறோம். அடுத்த நிகழ்வை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்க. உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் Good News TV N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.